இப்போ ஹேண்டில் போடலாம். 6 அடியிலே நம்ம ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பீஸ் ஒயர் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நான் கட் பண்ணதில் இந்த கூட கட் பண்ணதில் நிறையா ஒயர் இருந்ததுனால அதுலேருந்து ஒரு 4 பீஸ் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ளுக்குள்ளே நம்ம கொடுக்குறதுக்காக உள்ள ஒயர். சென்டரில் இருந்து இந்த பக்கம் 2 லைன் தள்ளி, அதாவது இதுதான் நமக்கு சென்டர்னு வைங்க. சென்டரை பார்த்து இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். வயரை நம்ம இப்படி 2ஆக ஒன்று போல் எடுத்து வச்சுட்டு, ஏற்கனவே நம்ம 6 அடியில் கட் பண்ணி வச்சுக்கோம் பார்த்திங்களா, அந்த வயரை எடுத்து வச்சுட்டு இதுலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 சென்டர் பார்த்துக்கோங்க. சென்டர் பார்த்துட்டு நீங்கள் போடுற கூடையில் சென்டர் பார்த்துட்டு, இது சென்டர்னால் இதுக்கு இந்த பக்கமாக அந்த பக்கமாக லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஈக்குவலாக நம்ம பிரிச்சுக்கணும். அதாவது 3 பாகமாக நம்ம பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், வயரை உள்ளே கொடுக்கணும். இப்படி மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. கரெக்டாக நம்ம போட்டுடலாம் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத. ஏன்னா இது சிவன்கண் முடிச்சு பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும் எந்த இடத்துல கொடுக்குறது அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒயர் இப்படி உள்ளுக்குள்ளே திருகி கிடந்ததுன்னா ஒன்று போல் எடுத்து விட்டுக்கணும். இல்லைனா ஹேண்டில் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. ஹேண்டில் நமக்கு ஒன்று போல் இருக்கணும். இந்த ஒயர் எல்லாமே 4 ஒயரும் நமக்கு ஒன்று போல் இருக்கணும். அப்போ தான் ஹேண்டில் போடும்போது கரெக்டாக வரும். நார்மல் ஹேண்டில் தான் நான் பின்ன போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், பின்ன முந்தி 4 ஒயர் நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த ஒயரை எடுத்து இப்படி இதுக்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. இப்போ பின்னும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இன்டூ ஷேப்பில் வச்சுக்கணும். அடுத்து இந்த வயரையும் மேலே வச்சு இன்டூ ஷேப்பில் வைக்கணும். இதுக்கு கீழே கொண்டு வரணும், ரெட்டுக்கு கீழே கொண்டு வரணும். இப்போ நமக்கு இப்படி இருக்கும். இப்போ இந்த வயரை கையில் எடுத்துக்கோங்க. கரெக்டாக நமக்கு பொசிஷன் வர்றதுக்காக இதை உள்ளே வச்சு பின்ன போகிறோம். அதனால் இந்த வயரை நம்ம கைக்குள்ளே எடுத்துக்கணும். அடுத்து இந்த வயர் பார்த்திங்களா, இந்த வயலட் கலர் வயர் எடுத்து இப்படி சுற்றி இங்கே கொண்டு வரணும். ரைட் சைட் சுற்றி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இப்படி நல்லா கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பீஸ் வயர் இல்லைன்னா நீல வயரை நீங்கள் கொடுத்துக்கலாம். பெரிய வயர் பார்த்திங்களா, மீதமாக இருந்ததுன்னா அந்த பெரிய வயரை கொடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ரைட் சைட்லேருந்து எடுத்து ஒரு சுற்றி மறுபடியும் ரைட் சைடு கொண்டு வரோம். திரும்ப லெஃப்ட் சைடில் இருக்கிறத எடுத்து கீழ் பக்கமாக கொண்டு வந்து மறுபடியும் என்ன செய்கிறோம், லெஃப்ட் சைடே கொண்டு வரோம். அடுத்து இந்த வயர் பார்த்திங்கன்னா ரெட் கலர் வயர் மேலே பார்க்க இருக்கும். இந்த வயர் எடுத்து ரைட்லேருந்து எடுத்து திரும்ப ரைட்கே கொண்டு வரோம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் கொண்டு வந்து திரும்ப ரைட்டில் கொண்டு வரோம். அடுத்து கொஞ்சம் வீடியோவை கவனமாக பாருங்கள், அப்போ தான் ஹேண்டில் புரியும். இந்த 2 வயர் வச்சு போடுறது தான் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனாலும் நீங்கள் நல்லா பார்த்தா தான் புரியும். எங்கேருந்து எடுக்கமோ அங்கேருந்தே கொண்டு வரணும். எந்த வயர் நம்ம விட்டுருக்கோமோ அந்த வயர் தான் இந்த பக்கம் கொண்டு வரணும். அடுத்து ரைட்டில் இருக்கிறத எடுத்து திரும்ப லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்து திரும்ப மறுபடியும் ரைட்டுக்கே கொண்டு வரணும். அப்புறம் லெஃப்ட்டில் இருக்கிறத எடுத்து இந்த 2 வயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட்டுக்கே கொண்டு வரணும். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் கவனமாக நீங்கள் கவனிக்கணும். பார்க்க ஈஸியாக இருக்கும், ஆனால் நீங்கள் போடும்போது கொஞ்சம் தடுமாறுவீங்க. ஸோ வீடியோவை பக்கத்தில் வச்சு பொறுமையாக பாருங்கள். நல்லா பாருங்கள். நான் ஒரு தடவைக்கு 2-3 தடவை பார்த்துட்டிங்கன்னா ஹேண்டில் ஈஸியாக ஆகும். ஏன்னா நிறைய பேர் ஹேண்டில் வர மாட்டேங்குன்னு சொல்கிறீங்க. நானும் நிறைய ஹேண்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாடல் ஈஸியாக இருக்கும் அந்த மாடலை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்படியே நம்ம ஃபுல்லாக பின்னி கொண்டு வர வேண்டியதான். ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பின்னிட்டு லேசாக இப்படி பிடிச்சி இறுக்கி விட்டுருங்க. இப்படி கொஞ்சம் டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது இந்த ஒயர் கையில் வந்துடக்கூடாது. இந்த நடுவில் இருக்கிற ஒயர் வந்து கையில் வந்துடக்கூடாது. இங்கே உள்ள சொருகி விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா, அது கையில் வராத அளவுக்கு மெதுவாக இழுத்துடணும். இப்படிதான் க்ரிப்பாக இருக்கும் ஹேண்டில். இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை வயர்னாலும் கொடுத்துக்கலாம். நான் இது சின்ன ஹேண்டில் அப்படிங்கிறதுனால இந்த கூடைக்கு இந்த ஹேண்டில் போதும் அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ளே 4 வயர் மட்டும் கொடுத்துருக்குறேன். இதுவே நீங்கள் 8 வயர் அல்லது 10 வயர் இந்த மாதிரி பீஸ் வயர் எவ்வளோ நாளும் கொடுத்துக்கலாம். அதே போல் உள்ளுக்குள்ளே நம்ம பெரிய வயர்ஸையும் கொடுத்துக்கலாம். சின்ன வயர் தான் என்கிட்ட 1/2 அடி வயர் நிறைய மிச்சமாயிடுச்சு பார்த்தீங்களா. இதில் நான் கட் பண்ண வயர் நிறைய இருந்தது. அதனால அந்த வயரை அப்படியே வச்சு பின்னிட்டு இருக்கிறேன். வேஸ்ட்டாக 2வது வயர் கட் பண்ணாமல் இருக்கிற வயர்லேயே பின்னிட்டேன்.
உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து பின்னிட்டு வரணும். இப்படி கொஞ்சம் தூரம் பின்னிட்டு அப்புறமா என்ன செய்யணும், இப்படி லைட்டாக நம்ம இழுத்து விட்டோம்னா டைட் கொடுத்துரும். ஹேண்டில் நம்ம டைட்டாக பின்னால் தான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அப்படி இல்லைனா சீக்கிரமாகவே என்ன செய்யும், வளைய ஆரம்பிச்சோம், பிஞ்சு வர ஆரம்பிச்சோம். அதனால் கொஞ்சம் டைட்டாகவே பின்னும். உள்ளுக்குள்ளே ஒயர் கொடுக்குறது உங்கள் விருப்பம் போல், நிறையாவும் கொடுத்துக்கலாம், குறையாகவும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபுல் ஹேண்டிலும் பின்னி முடிச்சுட்டு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம இந்த ஹேண்டில் பின்னுறோம் பார்த்திங்களா, இந்த செகண்ட் ஹேண்டில் நம்ம ஃபஸ்ட்டு பின்ன ஹேண்டில் அளவுக்கு கரெக்டாக பின்னி முடிச்சுக்கணும். அது வரை நம்ம ஒன்று போல் பின்னி கொண்டு வரணும். இப்போ நம்ம பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்படியே தொடர்ந்து நம்ம ஹேண்டில் பின்னிட்டே வர வேண்டிய. நம்ம 2 ஹேண்டிலும் பின்னி முடிச்சிட்டோம். பின்னி முடிச்சுட்டு லென்த் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 2 ஹேண்டிலும் சமமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு இப்படி ஒன்று போல் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், இந்த பக்கம் கொண்டாந்து ஏற்கனவே நம்ம 3 பாகமாக பிரிச்சுருக்கோம். 3 பார்ட்டாக பிரித்து அதில் நம்ம இந்த 2 சைட்லேயும் நம்ம வயர் சொருகி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் நம்ம என்ன செய்யணும் இதை இன்சர்ட் பண்ணணும். இந்த மிச்சமாக இருக்கிற வயரையும் சேர்த்தே நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். 1 2 3 4. இங்கே எத்தனை எடுத்துருக்கோமோ அதே தான் இங்கேயும் எடுக்கணும். இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹேண்டில் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த 2 வயரையும் இப்படி உள்ளே கொடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம உள்ள நாட் போட்டு கட்டிட வேண்டியதான். இனிமேல் இந்த வயர் தேவைப்படாது, இதை எடுத்து விட்டுடலாம். ஹேண்டில் மேக்கிங்கில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஏதாவது இந்த ஹேண்டில் பிடிக்கலை, வேறு ஏதாவது மாடல் போடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வயர் கூட ஹேண்டில் மேக்கிங்கிற பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கில் கொடுக்குறேன், அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ஈஸியாக போடுற மாதிரி, இந்த மாடல் வரல அப்படின்னாலும் வேறு மாடல்ஸில் இருக்குது ஈஸியாக போடுற மாதிரி, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வயரை இப்படி ஒன்று போல் உள்ளே இழுத்து வச்சு கட்டிட வேண்டியதான். இப்படி எல்லா வயரையும் சேர்த்து முடிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு வயரை உள்ளே சொருகி விட்டுற வேண்டியதான். இங்கே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவாங்க. இங்கே ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துட்டு முடிச்சு போட வேண்டியது. அதுக்கடுத்து இந்த வயர்ஸ்லாம் நம்ம என்ன செய்யணும், உள்ளே எப்படி சொருகி விடணும். எல்லா வயர்ஸையும் இப்படி உள்ளே சொருகி விட்டுணும். 2 ஹேண்டிலையும் அதே மாதிரி சொருகி விட்டுருங்க. இதில் ஏணிப்படி முடிச்சிருந்ததுன்னா அதுக்கு அடுத்த லைனில் கூட நீங்கள் சொருகி விடலாம். ஏன்னா அதில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி இருக்கிற அத்தனை வயர்ஸையும் இந்த பக்கமாக அந்த பக்கமாக சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு இந்த வயரை வச்சு நம்ம என்ன செய்யணும், இங்கே கட்டி விடணும். இந்த லாஸ்ட்டாக உள்ளதில் கட்டி விடணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை கட்டி காமிக்கிறேன். ஒரு பீஸ் ஒயர் எடுத்துக்கோங்க. சின்ன பீஸ் போதும், 1/2 அடி கிட்ட போகும். அதை இப்படி உள்ளே கொண்டாந்து இந்த ஒயருக்குள்ளே இப்படி உள்ளே கொண்டு வாங்க. இதுக்குள்ளே கொண்டு வந்து இந்த பக்கம் உள் பக்கமாக விட்டு ஒரு முடிச்சு போட்டு அதையும் என்ன செய்யணும், நம்ம சொருகி விட்டுருணும். இதோட நமக்கு ஹேண்டில் ஃபினிஷ் ஆயிரும். இந்த மெத்தடில் நீங்கள் அந்த ஹேண்டிலையும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. நம்ம ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வயரை மறக்காமல் இப்படி உள்ளே சொருகி விட்டுருங்க. இப்படி கட்டி விட்டால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது கொஞ்சம் உடஞ்சி வந்துடும். ஹேண்டில் முடிச்சுட்டு இதெல்லாம் செய்யுங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லி கொடுத்தேன். நீங்கள் முடிச்சுட்டு பண்ணுங்கள். நான் இன்னும் ஒயர்லாம் சொருகி முடிக்கல, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுத்துட்டேன். இதில் ஒரு 4 ஒயர் 4 நாட்டில் சொருகி விட்டுருங்க. அவ்வளோ. இப்போ நமக்கு ஹேண்டில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதே போல் நம்ம அந்த ஹேண்டிலையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒயர்ஸ்லாம் உள்ளே சொருகி விட்டு மீதமுள்ள ஒயர்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ அந்த ஹேண்டில் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஃப்ளாட்டாகவே இந்த ஹேண்டில் வந்துருப்பாங்க, கொஞ்சம் மாடலாக இருக்குது. ஹேண்டில் இதை விட உங்களுக்கு கொஞ்சம் நீளமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 அடிக்கு பதிலாக 7 அடி எடுத்துக்கோங்க. 7 அல்லது 8 அடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீளமாக வேணும். ஏற்கனவே கூட வந்து நல்ல ஹைட்டாக இருக்குது, 1 அடி ஹைட்டில் இருக்குது. அதனால் நமக்கு ஹேண்டில் ஒரு 6 அடிக்கிட்ட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை விட ஹைட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 அடி எடுத்துருக்கிறத நம்ம 7 அடி எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். டிஃபன் கறி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 5 அடுக்கு டிஃபன் கறி வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பேஸ் வந்து வனஜா மேம் சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ப்ளஸ் மாடலில் பேஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா போட்டிருக்கோம். நீங்கள் ப்ளஸ் மாடல் இல்லாமல் நார்மலாக நம்ம பேஸ் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியும் போடலாம். 15x15 15x15 ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் போடலாம். ஏன்னா டிஃபன் கரியர் கூட அப்படிங்கும்போது உங்களுக்கு ஷேப் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும். அதனால் 15x15 அல்லது 20x20 இதை விட பெருசாக போடணும்னு நினச்சிங்கன்னா 20x20 போடலாம், பெரிய டிஃபன் கறி வைக்கிறதா இருந்தால். அதனால் உங்கள் விருப்பம் போல் அளவை நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். ஏற்கனவே இது நான் 10 அடி எடுத்திருக்கேன், 10 அடிக்கு அரை அடி வேஸ்ட்டாக தான் போச்சு. அதனால் நீங்கள் 9 எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் இதை விட பெரிய கூட போடணும் அப்படிங்கும்போது 10 அடி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 10 அடி அப்படியே எடுத்துகிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போட்ட கூடைகளோட இமேஜஸை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விரும்பினா அனுப்பி வைக்கலாம். 9445266602 9445266602 இந்த நம்பருக்கு உங்கள் ஊரையும் பேரையும் மறக்காமல் குறிப்பிட்டு அனுப்பி வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக ஏதாவது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் தெரிய வரும். வீடியோக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு சின்னதாக அம்புக்குறி இருக்கும், ஏரோ மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும், அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டராக நிறைய செக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள்.